கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் 2 சின்ன தக்காளி அதையும் சேர்த்து நல்லா மசிஞ்சிற அளவு வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து அந்த கொஞ்சம் ஒரு தடவை வதக்கிட்டு தண்ணி தேவையான அளவு 1 டம்ளர் இல்லை 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதித்து வந்ததுக்கப்புறம் புளி, நம்ம கரைச்சி வச்ச புளியையும் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சிடணும். கொதித்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முட்டை, நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டையை அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி ஒரு 15 to 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அது வேக வச்சதுக்கப்புறம் சுவையான முட்டை குழம்பு ரெடி. இதை நான் இன்றைக்கி எதோடு சாப்பிட போகிறேன்னா தோசையோடு சாப்பிட போகிறேன். ஆமாங்க, சாதம்லாம் இன்றைக்கி எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தோசை